பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளாமை மானா பிறப்பு என்ற 351வது திருக்குறளை முன்வைத்து இந்த பதிவிற்குள் நுழைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவின் தலைப்பு குருதசை என்ன செய்யும்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்பதைப் போல குருதசை 16 வருடங்களை கொண்டது. நவ கிரகங்களில் குரு என்ற கிரகமே மிகப்பெரிய கிரகம். குரு அருளே திரு அருள் என்பர். அதேபோல் குரு பார்ப்பது கோடி புண்ணியம் என்றும் சொல்லுவர். குரு தசையில் நடக்கும் காரகத்துவ ரீதியான பொது பலன்கள். ஒரு ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தில் குரு தசை நடக்கும் பொழுது கோயில் பூசாரிகள் ஆன்மீக குருக்களுடன் அந்த ஜாதகருக்கு தொடர்பு உண்டாகும். ஆலய தரிசனம் கிடைக்கும். குழந்தைகளிடம் அதிக அன்பு உண்டாகும். தனுசு லக்கினம், மீனம் லக்கினம் அல்லது தனுசு ராசி, மீனம் ராசியில் பிறந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பு உண்டாகும். குரு தசை அல்லது குரு புக்தி அல்லது குரு அந்திரம் நடப்பில் உள்ள நபர்களுடன் தொடர்பு உண்டாகும். குருவினுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரங்களில் பிறந்த மனிதர்களுடன் தொடர்பு உண்டாகும். முக்கிய நிகழ்வுகள் எல்லாம் குரு ஓரையில் நடக்கும். குரு வழிபாடு செய்வதில் விருப்பம் உண்டாகும். குரு வழிபாடு செய்யும் பக்தர்களுடன் நட்பு உருவாகும். புண்ணிய ஸ்தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உண்டாகும். மஞ்சள் நிற வஸ்துக்களின் சேர்க்கை உண்டாகும். மஞ்சள் நிற ஆடை அணிவதில் விருப்பம் உண்டாகும். தங்க வியாபாரிகளுடன் நட்பு உருவாகும். ஆசிரியர்களின் நட்பு கிடைக்கும். ஆலய திருப்பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உருவாகும். சான்றோர்களின் நட்பு கிடைக்கும். தான தர்மங்கள் செய்வதில் விருப்பம் உண்டாகும். மதிப்பு மரியாதையை உருவாக்கவும் தக்க வைக்கவும் முயல்வர். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். எதையும் பெரிதென கேள் என்பதை போலவும் அகல உழுவதை விட ஆழ உழுவது சிறப்பு என்பதை போலவும் நடந்து கொள்வர். இது குருதசை நடக்கும் பொழுது அவர்களுக்கு நிகழக்கூடிய பொது பலன்கள். இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன் ஒரு ஜோதிட பாடலை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது 27 நட்சத்திரங்களை மையப்படுத்தி அதை அறிமுகப்படுத்தும் விதமாக இந்த பாடல் அமைந்து இருக்கிறது. குமாரசுவாமியம் என்ற நூலில் இடம்பெற்ற முதல் பாடல். இரளை பறிப்பேர், அடிப்பின் பேர், எரிப்பேர், பாத்தேரின் பேர், மான்றலை பேர், யாழிரை பேர், கடைப்பேர், குரு மதிதை பேர், பனி பேர், நுகப்பேர், உமைப்பேர், குலப்பேர், உத்தமன் பேர், அத்திரர் பேர், கோகணம் திரிச்சுடர் பேர், முறப்பேர், புற்பேர், அலிப்பேர், திதி புத்திரர் பேர், நீர்பேர், முடிப்பேர், சீதரன் பேர், வீச்ச குருவின பேர், நாளிப்பேர், அரசு முரசு பேர், ஓடப்பேர், அசுபதி தொட்டு உரைப்பது இப்பேரே என்று சொல்லி அதோடு நலமும் வளமும் பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.